இன்று நம்முடைய ஒரு அற்புதமான பேச்சாளர் நம்முடைய இருக்கிறார். அற்புதமான பேச்சாளர் என்பதை விட பன்மடங்கு என்ன பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பேச்சாளர் நம்முடைய இருக்கிறார். மிக பிரபலமான பேச்சாளர் சோமவல்லியப்பன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இவர் சுய முன்னேற்ற பயிற்சியாளர், நிர்வாக ஆலோசகர், தன்முனைப்பு பயிற்சியாளர், எழுத்தாளர், நடுப்பக்க கட்டுரையாளர். இவருடைய நடுப்பக்க கட்டுரை இந்து தமிழ் நாளிதழில் பிரபலம். அதில் நான் தொடர்ந்து நான் படித்துக் கொண்டிருப்பேன். பொருளாதாரத்திலும் வணிக மேலாண்மையிலும் முதுகலை பட்டங்கள் பெற்றவர் இவர். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் NLP பயின்றவர். PhD சென்னை பல்கலைக்கழகத்தில் பெற்றுள்ளார். பன்னாட்டு நிறுவனங்களில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்துள்ளார். தற்போது மேன்மை நிர்வாக ஆலோசனை மையத்தில் பணிபுரிகிறார். 60க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். இவரிடம் எனக்கு பிடித்த புத்தகம் அந்த காலம் உங்கள் காலடியில் இது என்று நான் பலமுறை பல திருமணங்களுக்கும் நான் இதை பரிசாக அளித்திருக்கிறேன். எனக்கு நெற்றியில் அடித்தால் போற அந்த உரைத்த புத்தகம் அது. காலத்தை நம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சமீபத்திய புத்தகங்கள் நான் இப்படி வாசித்திருக்கிறேன். வணிகப் பள்ளிகளில் இதர பணிகள், வணிகப் பள்ளியில் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்கிறார். திறம்பட தெளிவாக பேசுவதில் வல்லவர். 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், நிறுவனங்களில் சிறந்த பொழிவை ஆற்றியுள்ளார். இந்து தமிழ் நாடுகளில் இவருடைய கட்டுரைகள் மிகவும் பிரபலம். இது தவிர தொலைக்காட்சிகளில் இவருடைய சிறப்பு பேச்சுகள் பல அளித்துள்ளார். இவரை இன்று நாம் சிறப்பு பேச்சாளராக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவரை தொடர்ந்து தன்னுடைய பொழிவை ஆற்றுமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை இந்த அமைப்பிலே, இந்த மிகச்சிறப்பான அமைப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு குணசேகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தொடர்ந்து வர சொல்லி அழைக்கின்ற திரு தேவராஜ், கிரேட் தேவராஜ் அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அநேகமாக நான் இரண்டாவது முறையாக இந்த கூட்டத்தில் பேசுகிறேன் நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் திரு குணசேகரன் அவர்கள் அழைத்து பேசியிருக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய சொந்த ஊரில் தேவக்கோட்டையில் இருக்கிறேன் நிகழ்ச்சிக்காக வந்தபோது, அதனால் இங்கே என்னுடைய செல்போனில் இணைப்பு வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். இடையில் எப்போதாவது சிறிய தடங்கல்கள் வந்தாலும் வரலாம் என்பதை நினைவில் இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய புத்தகம் நான் பேச நினைப்பதெல்லாம் கண்ணதாசன் பாடல்களில் இருக்கிற மேலாண்மை என்கிற புத்தகம் குறிப்பு. இந்த புத்தகம் வெளிவந்து ஒரு மாதம் இருக்கலாம். இதனுடைய தொடக்கம் எப்படி இருந்தது என்றால், நான் மாலை நேரங்களில் சில நிகழ்ச்சிகளுக்கு போவது, அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒன்று இசைக்கவி ரமணன் அவர்கள் நடத்துகிற காலமெல்லாம் அவன் வசந்தம் என்கிற கண்ணதாசன் குறித்த புகழ் பரப்புகிற அந்த நிகழ்ச்சி. நானும் என் மனைவியுமாக மயிலாப்பூரில் இருக்கிற பாரதிய வித்யாபவன் அரங்கிற்கு போவோம், ரசித்து கேட்போம். பலரும் கண்ணதாசன் பாடல்களில் இருக்கிற பல்வேறு விதமான கோடுகளை எடுத்து அழகாக உரைப்பார்கள். சமீபத்தில் கூட நான் திரு கங்கையம்மன் அவர்கள் சென்னை வாணிமகாலில் நிகழ்த்திய போதுவே மிகவும் ரசித்து கேட்போம். எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை பேர் பேசினாலும் கண்ணதாசன் குறித்த தாகம் நமக்கு அடங்குவதில்லை என்கிற கூட்டத்தில் நானும் ஒருவன். அப்படி நான் போய் வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை எனக்கு தோன்றியது, கண்ணதாசன் இத்தனை விஷயங்களையும் சொல்லி இருக்கிறாரே, அவர் மேலாண்மை குறித்து சொல்லி இருப்பாரே என்று நினைத்தேன். அதற்கு காரணம், நான் தினமணி.com இணைய இதழில் எல்லோரும் வல்லவரே என்று பின்னால் நான் பெயரிட்ட ஒரு கட்டுரை தொடர் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த கட்டுரை தொடர் எழுதி கொண்டிருக்கிற பொழுது ஒரு உதாரணமாக நான் குறிப்பிட்ட பாடல், கண்ணதாசனுடைய பாடல், எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததுதான், இதே தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததுதான், சட்டி சுட்டதடா அந்த பாடல். அந்த எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என்கிற அந்த ஒரு வாக்கியம் என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. எறும்பு என்பது எவ்வளவு சிறிய ஒரு உயிரினம், அதனுடைய உடம்பு வேறு தோல் வேறு என்று இருக்கக்கூடிய அளவிற்கு அதற்கு சதை பெற்று இருக்கிறதா? அந்த தோலை தனியே உரிக்க வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு கூரிய நகங்கள் வேண்டும், அல்லது எவ்வளவு சிறிய உபகரணம் தேவை? அதை உரித்து பார்ப்பதற்கு கண்ணதாசன் அழைப்பது யானையை, யானையின் கால்களில் நகங்கள், விடுங்கள், விரல்கள் தனித்தனியாக கூட நம்மை மனிதர்களைப் போல
பிரிக்க முடியாத விரல்கள் யானையினுடைய விரல்கள். அப்படிப்பட்ட விரல்களை வைத்துக் கொண்டு இந்த யானை எப்படி எறும்பின் தோலை உரிக்கும் என்று நான் நினைத்து நினைத்து வியந்தேன். அதை நான் உதாரணமாக சொன்னது, டீட்டெயில்ஸ் நமக்கு வேண்டும், ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு அதை நுணுகி பார்க்க வேண்டும் என்பதற்கு இந்த பாடலை உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு முறை நான் எழுதியது எனக்கு நினைவு கொண்டது. அது ஒரு பெரிய மேலாண்மை விஷயம் என்று நான் யோசித்திருந்தேன். இது போல இன்னும் சிலது இருக்குமே என்று நினைத்தேன். எனக்கு 1-2 பாடல்கள் உடனடியாக நினைவு கொண்டன. பிறகு ஒரு முறை இதே போல் நான் தேவகோட்டைக்கு காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது இசைக்கவி ரமணனோடு தொடர்பு இருக்கிற காரணத்தினால் அவரை தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் கண்ணதாசன் பாடல்களில் இருக்கிற எத்தனையோ விடயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய நிர்வாகம் மற்றும் மேலாண்மை குறித்த ஒரு பாடல்களில் இருப்பதை குறித்து பேசலாமா கேட்டது. தாராளமாக பேசலாம், நிச்சயமாக பேசலாம், அதெல்லாம் இருக்கிறது அந்த பாடல்களில் என்பது கூட அவர் சற்று வியப்போடு தான் கேட்டார். ஏனென்றால் பொதுவாக கண்ணதாசன் என்றால் நமக்கு கலை, காதல், காவியம், இறைவன், வாழ்க்கை, தத்துவம், வேதாந்தம் இது போன்ற பல விடயங்கள் நினைவு கூறும். மேலாண்மை என்பது ஏதோ நவீனமான ஒன்று போலவும் அதெல்லாம் அந்த பாடல்களில் இருக்குமா என்று எவரும் எதிர்பார்ப்பார்கள் போலவும் ஒரு வெளி உணர்வு எல்லோருக்கும் உண்டு. நான் சொன்னேன், இல்லே இருக்கிறது, நன்றாக அனுப்புங்கள் பார்க்கலாம் என்றார். அவருடைய அந்த காலமெல்லாம் அவன் வசந்தம் இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்புப்படி அந்த 1.5 மணி நேர நிகழ்ச்சியில் ஒரு 10 பாடல்களை அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் செய்கிறார்கள். அதற்கு மேல் இருக்கிற விடயங்கள் பேச்சாளர்கள் விவரம் இருந்தால் அது 2வது நிகழ்ச்சியாகவும் தொடர்கிறது. உடனேவோ அடுத்து இடைவெளி விட்டோம். ஆக எனக்கு அவர் முதலில் சொன்னது 10 பாடல்கள் அவருக்கு. நான் தேடி ஒரு 14 பாடல்களை அவருக்கு அனுப்பி அதற்கு பிறகு தொடர்ந்து வாட்ஸ்அப்பிலே அவருக்கு அனுப்பி கொண்டே இருக்கும். ஒரு 20-22 பாடல்கள். அதற்கு பிறகு அதில் அவர் சொன்ன ஒரு நெறிமுறை ஏற்கனவே நாம் நம்முடைய கூட்டங்களில் விவாதித்து விட்ட, அவர் அந்த அன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகிற ஆளுமே அதை குறித்து பேச வேண்டும், அப்புறம் இசையோடு அதை இசைக்கவி அவன் பாடுவார். அதனால் ஏற்கனவே செய்துவிட்ட பாடல்களை தவிர்த்து விடலாம் என்று ஒரு 10 மட்டும் நெருக்கி எடுத்தோம். அந்த 10ஐயும் ஒரு நிகழ்ச்சி செய்வோம். ஒரு பங்குனி உத்திரம் என்று மைதாப்பூரிலே அங்க மிகச்சிறப்பாக நிகழ்ச்சி நடக்கும். அது நடப்பதற்கு முன்னால் அப்படி நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போதே காவிரி மைந்தன் அவர்கள், கண்ணதாசன் மன்றம் வைத்திருக்கிறவர், அவருடைய ஜூம் நிகழ்ச்சியிலே பேச அழைத்தார். தலைப்பு கேட்டார். அப்போது நான் இந்த தலைப்பை கொடுத்தேன். நான் அதுவரை இசைக்கவி ரமணன் நிகழ்ச்சியில் பேச ஒப்புக்கொண்டிருக்கிறேன். பேசாத இருந்த நேரத்தில் முதலில் காவிரி மைந்தன் அவருடைய நிகழ்ச்சியிலே அதை ஒரு முதல் முயற்சியாக செய்து, அது ஒரு ட்ரையல் என்று கூட சொல்லலாம், அது நன்றாக போனது. அதற்கு பிறகு இசைக்கவி ரமணன் நிகழ்ச்சியிலே இது நான் செய்தேன். பலரும் பாராட்டினேன். ஒரு மேனேஜ்மெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணியது போல் இருக்கிறது என்று கூட அங்கு வந்திருந்த ஒரு பிரபல பேச்சாளர் என்னிடம் சொன்னார். கண்ணதாசன் மூலமாக நம்முடைய மக்களுக்கு, அது குறித்து அதிகம் தெரியாதவர்களுக்கு மேலாண்மை கொடுத்த விடயங்களை சொல்வது ஒரு நோக்கம். மேலாண்மை விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிற போது கண்ணதாசன் பாடல்களில் அதை எவ்வளவு நேர்த்தியாக சொல்லி இருக்கிறார் என்று நினைத்து சிலாகிக்கிற, அவரை பாராட்டுகிற, மேலும் நேசிக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைத்து செய்ததை என்னுடைய புத்தகத்துக்கு முன்னுரை தந்த திரு மரபின் மைந்தன் முத்தையா நண்பர், நமது நம்பிக்கை ஆசிரியர்கள் கரெக்டாக சரியாக குறிப்பிட்டிருந்தார். நான் கொடுத்திருந்த அடைமொழி கூட கண்ணதாசன் பாடல்கள் மூலமாக கொஞ்சம் மேலாண்மையியல் மூலமாக கொஞ்சம் கண்ணதாசன். இதுதான் என்னுடைய புத்தகத்தினுடைய நோக்கம். அந்த புத்தகத்தை பிறகு அதை எழுதினேன். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அதை எழுதினேன். மேலும் அந்த நிகழ்ச்சிக்காக தவிர்த்த பல்வேறு பாடல்களையும் புத்தகத்தில் சேர்க்க இடம் இருக்கிற காரணத்தினால் சேர்த்தேன். படங்கள் சேர்த்தோம். மேலும் சில விவரங்கள் சேர்த்தேன். அதை வானதி பதிப்பது மூலமாக பதிப்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். காரணம், என்னுடைய பல்வேறு புத்தகங்கள், நான் ஒரு 90 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறேன். என்னுடைய பல்வேறு புத்தகங்கள் கிழக்கு பதிப்பகம் மூலமாக வந்து இருக்கின்றன. குறிப்பாக பங்குச்சந்தை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், திரு குணசேகரன் அவர்கள் காலம் உங்கள் காலடியில், நேரத்தை உரமாக்க போன்ற பல்வேறு நிர்வாகம் குறித்த புத்தகங்கள், பணம் குறித்த புத்தகங்கள் வந்திருக்கின்றன. நான் அங்கே கொடுப்பது சுலபம், அதுதான் எளிதும் கூட.
ஆனால் நான் அதை செய்யாமல் வானதியிடம் கொடுத்ததற்கு காரணம், எந்த கடையில் எது விற்கும் என்பதை நான் என்னுடைய 30 ஆண்டு கால எழுத்துலக பயணத்திலே நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் அதை தேடி வருகிற கடையில் அது இருக்கிற போது மட்டும்தான் அது எடுக்கும் என்ற விதத்திலே காஞ்சி பெரியவர்களையும் கண்ணதாசனையும் சாண்டில்யனையும் தொடர்ந்து படிக்கிற தேடி வாங்குகிற வானதி பதிப்பகத்திலே கண்ணதாசன் குறித்த பாடல்கள் வெளிவந்தால் அதை மற்றவர்கள் கண்ணில் படும், உரியவர்கள் கண்ணில் படும் என்று நினைக்கிறேன். அது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்துல திரு வானதி ராமநாதன் வந்து உடனடியாக மகிழ்ச்சியோடு அதை எனக்கு செய்து கொடுத்தார்கள். அவருடைய உறவினர் சரவணன் அவர்கள் அதை உதயம் செய்து எனக்கு உதவினார். கண்ணதாசனை நான் ஒரு மேனேஜ்மெண்ட் குரு என்று கூட சொல்லலாம். அவர் அறியாத, பேசாத, வெளிப்படுத்தாத தத்துவங்கள் இல்லை. எனக்கு முதலில் கண்ணதாசனை பற்றி தோன்றிய ஒரு விஷயம், மேனேஜ்மெண்ட்ல மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வது உண்டு. அறிவு என்பது ஒரு மொழி சார்ந்ததோ, வெர்பல் அல்லது கணிதம் சார்ந்ததோ மட்டுமல்ல. பெரும்பாலும் நாம் பிள்ளைகளை படிப்பில் சேர்க்க, அவர்களை நல்ல வேலைகளில் சேர்க்க முயற்சி செய்கிற பொழுது அவர்களை தேர்வு செய்பவர்கள் சோதிப்பது ஒருவருடைய மொழி அறிவு, கணித அறிவு, தர்க்க அறிவு. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் நாலேஜ், மேத்தமேட்டிக்ஸ் இவற்றை வைத்துத்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கிற பொது தேர்வுகளை நடத்தி தேர்வு செய்கிறார். ஆக இதில் அதிக அளவு மதிப்பெண்கள் வாங்குகிறவர்கள் கூடுதல் ஐக்கியூ இருப்பவர்களாகவும், ஐக்கியூ இருப்பவர்கள் எல்லாம் புத்திசாலிகளாகவும் பார்க்கப்படுகிற ஒரு உலகம். அதே சமயத்துல ஐக்கியூ மட்டுமே இல்லை என்பதை 1980களில் முதன்முதலாக ஹாவர்ட் கார்னர் என்ற ஒரு அறிஞர் ஒரு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் என்று ஒரு பேப்பர் பிரசன்ட் செய்து அதிலே அறிவு பல வகைப்பட்டது என்று 6 என்று தொடங்கி 7, 8 என்று அவர் போய்கொண்டே இருக்கிறார். அதில் ஒன்று வெர்பல், மொழி சார்ந்த அறிவு. நம்முடைய ஷேக்ஸ்பியரை, கம்பரை, திருவள்ளுவரை, ரவீந்திரநாத் தாகூரை, பலரையும், பாரதியாரை, அவர்களை எல்லாம் அந்த இடத்திலே கொண்டு வரலாம். ஒரு மொழி சார்ந்த அறிவிலே உச்சம். சமீபத்தில் நான் விரும்பி சென்று சந்தித்த ஆளுமை இளையராஜா அவர்கள் இசை அறிவு என்கிற பகுதியினுடைய உச்சம். மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், வெர்பல் இன்டெலிஜென்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் ஒரு இன்டெலிஜென்ஸ். அது தவிர ஸ்பேஷியல், இடம் குறித்த ஒரு வாஸ்கோடகாமா போன்றவர்கள் மட்டுமல்ல, ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் சிறப்பாக செய்கிறவர்கள் கூட, வடிவமைக்கிறவர்கள் கூட, சிலை செய்பவர்கள் கூட என்று சொல்லலாம். கினஸ்தெட்டிக், கை திறன் கொண்டவர்கள் என்று ஒரு 5 வகை பொதுவானவையும், 6வது 7வது தன்னை அறிதல், பிறரை புரிந்து கொள்ளுதல், இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் என்று 7. அதுல முதலில் வருகிற அந்த வெர்பலி கண்ணதாசன் அவர்கள் வேர்ல்ட் ஸ்மார்ட் என்று நான் ஒரு அடைமொழி கொடுத்தேன். வார்த்தைகளை, சொற்களை எவர் ஒருவர் அந்த அறிவின் உச்சத்தில் இருந்தால் மிக சிறப்பாக கையாள முடியுமோ அப்படி மிக சிறப்பாக கையாள. அதற்கு நான் எடுத்துக்காட்டுகளாக காட்ட விரும்பி செய்திருப்பது 2 விடயங்கள். ஒன்று, அவர் ஒரு பிக் பிக்சர் திங்கிங் உள்ளவர். நிறைய விடயங்களை உள்வாங்கி வெகு சில சொற்களில் அதை மிக அற்புதமாக தெரிவிக்கக்கூடிய வல்லமைதான் கவிஞர்கள். சொற்சிக்கனம் தான் கவிதைக்கு மிக முக்கியமானதொரு அலங்காரம். அந்த சொற்சிக்கனத்தில் அவர் விற்பன்னர் என்று சொன்னேன். அந்த விற்பன்னர் என்பதையே ஒருவர் விற்பனை என்பது போல தப்பிதமாக புரிந்து கொண்டார். விற்பன்னர் என்பது எக்ஸ்பர்ட், ஒருவர் அந்த திறனில் மிகப்பெரிய திறமை உள்ளவர். அப்படிப்பட்டவராக கண்ணதாசனை நான் பார்க்கிறேன் ஒரு கோணத்தில் இருக்கு. அதற்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால், கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமக்கதை இல்லையே என்ற 4 வரிகளில் அவர் முழு ராமாயணத்தையும் சொல்லிவிட்டது ஒரு சிறப்பு. கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே என்பது மட்டுமல்ல, அதுபோல 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 என கொடுத்ததோ மன்னவன் தலையிலே என்று மிகப்பெரிய வாமன அவதாரம் அது செய்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மிகச் சுருக்கமாக 3 அடி மண் கேட்டான் வாமன் உலகில். 1 எங்க கொடுத்தார், 2 என்று கொடுத்தார் எல்லாம் கண்ணதாசன் சொல்லவில்லை. 3 என கொடுத்ததோ மன்னவன் தலையிலே என்று அதை முடித்து விட்டார். ஏனென்றால் அந்த படத்திலே அந்த கதை முக்கியம் அல்ல. அந்த பாடல்
உத்தரம் பேசுகிற ஒரு விஷயத்தை சொல்வதற்கு ஒரு சிறிய துணையாக அவர் இந்த கதையை எடுத்து வந்து அங்கே நீட்டுகிறார். அப்படி அவருக்கு நினைத்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்தும் தேவையான விடயத்தை வெகு சுலபமாக எடுத்துக்கொண்டு வந்து, அதிலும் திரைசை பாடல்களில் அந்த மெட்டுக்குள் மிக அழகாக சிறிய வார்த்தைகளாக முழு பொருளையும் பொருத்திவிடக்கூடிய திறமை இருப்பவர் தவிர வேற யாரை நாம் வேர்ல்டு ஸ்மார்ட் என்று சொல்ல முடியும் என்று நினைத்தேன். பிக் பிக்சர் திங்கிங் என்பது எதையும் தள்ளி நின்று பார்ப்பது, அதுவும் இந்த இரண்டு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டு பாடல்களில் வந்து அவற்றை அதுபோல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு துறை, என்னுடைய முனைவர் பட்டம் கூட சென்னை பல்கலைக்கழகத்தில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் பிஎச்டி செய்வேன். என்னுடைய இட்லியாக இருங்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 2.0, உண்மை இருந்தால் உணர்வால் முடியும் போன்ற புத்தகங்கள் எல்லாம் அதை குறித்து தான் பேசுகின்றன. என்ன எவ்வளவு எழுதியும் இன்னமும் தீர்ந்த பாடில்லை, இன்னமும் எவ்வளவோ சொல்ல இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். டேனியல் கோல்மன் போன்றவர்கள் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் அது குறித்து, அதுவும் நிறைய இருக்கின்றன. இவையெல்லாம் 1980களுக்கு பிறகுதான் பிரபலமான மேற்கத்திய உலகத்திலேயே பிறகு இன்னும் தாமதமாகத்தான் நம்முடைய தமிழகம், இந்தியா போன்ற இடங்களிலே அது பிரபலமானது. நான் 2006 தான் அதை தெரிந்து கொண்டேன், எழுதினேன். இப்படியாக எல்லாம் பின்தங்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த பாடல்களை திரும்பி பார்க்கிற பொழுது அவருடைய பாடல், 2 பாடல்கள், ஒன்று புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை என்று அவர் மிக சுலபமாக ஐக்கியூ மட்டுமே உலகத்திலே முக்கியம் இல்லை, இக்யூ முக்கியம், இக்யூ முக்கியம் என்று அவர் சொல்லவில்லை, ஐக்கியூ மட்டுமே வைத்துக் கொண்டு ஜெயிக்க முடியாது என்று பல்வேறு ஆய்வுகள் நிறுவி இருக்கிறார்கள். பிறகுதான் அவர்கள் தேடுதலிலே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் கோஷன்ட், உணர்வு மேலாண்மைக்கு வந்து அடைத்தார். ஆனால் இவர் அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொண்ட மேலாண்மை ஆற்றல் பெற்ற நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் மிக சுலபமாக புத்தியுள்ள மனிதர் தான் வெற்றி பெற்றதில்லை என்றால், இன்றைக்கு நடந்திருக்கிற பல்வேறு நிகழ்வுகளை பார்த்தால், யூடியூபிலே பார்த்தால், முகநூலில் பார்த்தால், இணையத்தில் பார்த்தால், செய்திகளில் பார்த்தால், எத்தனை புத்தியுள்ள மனிதர்கள் வெற்றி பெறாமல் இன்னமும் வெறுமனே குறை சொல்லி சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். அத்தனை கல்லூரிகளில் மெத்த படிக்காதவர்கள் எவ்வளவு வெற்றிகரமான இடங்களிலே இருந்து கொண்டு அற்புதமாக சவால்களை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். ஆக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கணிதம், ஆங்கிலம் போன்ற படிப்பறிவு மட்டும் போதாது என்பதை அவர் அந்த பாடலிலே சொல்லியதாக சொல்லி, அதைவிட முக்கியமாக உறவுக்கு 1000 கண், அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. பகலுக்கு 1000 கண்கள், அது போன்ற பாடலுடைய 2வது வரி, அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று என்று கண்ணதாசன் சொல்லுவார். அதை எப்படி நிறுவுவது, அதை எப்படி எடுத்து எழுதுவது என்று நான் யோசித்த போது எனக்கு தோன்றிய உதாரணம் ராமாயணம். ராவணனுக்கு 2 சகோதரர்கள், ஒருவர் கும்பகர்ணன், ஒருவர் விபீடனன். ராவணன் தவறுதான் செய்திருக்கிறான். மாற்றான் மனைவியை, ராமனுடைய துணைவியை, சீதையை தூக்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அது தவறு. அதை தெரிந்த போது விபீடனன் என்கிற தம்பி தன்னுடைய அறிவு கண் கொண்டு அண்ணனிடம் சென்று நீங்கள் செய்தது தவறு என்று அதை வாதாடுகிறார், எடுத்து சொல்லுகிறார், சபையிலே சொல்லுகிறார். பிறகு அவர் வெளியேற்றுகிறார். அவருடைய அறிவு கண்கள் திறந்து பிரகாசித்தன. இன்னொரு சகோதரனை எழுப்புகிறார்கள். போர் நடக்கிற போது கும்பகர்ணன் எழுகிறான். அவனுக்கும் தெரியும் மாற்றான் மனைவியை கவர்ந்து வருவதை தவறு என்று தெரியும், அதை அண்ணன் செய்திருக்கிறான் என்பது தெரியும். விபீடனன் கேட்டுவிட்டு எதிர்பக்கம் போய்விட்டான் என்பது தெரியும். இவனையும் நியாயத்தின் பக்கம், நேர்மையின் பக்கம் நீ வந்துவிடு எதிர்பக்கம் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுவது, செஞ்சோற்றுக்கடன் நான் அண்ணனுக்கு கடமைப்பட்டவன் என்று சொல்கிறார். என் சகோதரனை விட்டு விட்டு வர முடியாது என்று சொல்கிறார். இவர் ஒரு சகோதரர், அவரும் ஒரு சகோதரர். இவர்கள் இருவருக்குடைய ஒரே சகோதரர் செய்த ஒரே செயல் தவறான செயல். ஆனால் இருவர் பார்வையும் வேறு. அறிவுக்கு 1000 கண்கள், விபீடன் எத்தனையோ விதங்களாக அதை யோசிக்க பார்க்கிறது. உறவுக்கு ஒன்றே ஒன்று, கும்பகர்ணன் என்னுடைய அண்ணன் என்பது தவிர வேற எதையுமே யோசிக்கவில்லை. அவரோடு இருந்து விடுகிறேன், மடிந்தாலும் பரவாயில்லை என்று முடிவெடுக்கிறார்.
இது போன்ற விஷயங்களைத்தான் மிகச் சுலபமாக கண்ணதாசன் சொல்லுகிறார். பகலிலே ஒரே ஒரு சூரியன், இரவிலே ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், அறிவுக்கு 1000 கண்கள். நாம் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் நினைத்தால் பல்வேறு விவாதங்கள், அதற்கான நம்முடைய ஆட்சேபனைகளை மிக அழகாக எடுத்து வைக்க நம்முடைய அறிவு உதவும். ஆனால் நம்முடைய தாயோ, நம்முடைய தாரமோ, கணவனோ, பிள்ளைகளோ, நாம் ஒரு சிரமத்தில் இருக்கிற போது நியாயம் அநியாயம், எது சரி எது தவறு, எது பின்னால் நன்றாக என்றெல்லாம் யோசிக்காமல் அன்பு என்ற ஒரே ஒரு பார்வை கொண்டு நம்மோடு நிற்பார்கள். அதை அழகாக அவர் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸினுடைய உணர்வு என்பதனுடைய அதனுடைய பண்பு என்ன, அதனுடைய குணநலன் என்ன, அது எப்படி நடந்து கொள்ள வைக்கும் என்பதை மிக அற்புதமாக கண்ணதாசன் அந்த பாடலிலே காட்டுவதாக நான் நினைக்கிறேன். அதே போல 7 சுரங்கள் என்கிற ஒரு பாடல், அந்த பாடலிலே அந்த படத்தினுடைய இளைஞன் கதாநாயகன் கமலஹாசன் அத்தனை தூரம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருப்பார் என்று எனக்கு நினைவு. ஸ்ரீவித்யா அவர்கள் அந்த பாட்டை பாடுவார், 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற பாடல். அதில் ஒரு வரி அற்புதமான ஒரு வைரம், உள்ளே மின்னுகிற வைரம். அந்த பாடல் வரிகள் எனக்கு அப்படியே நினைவில்லை, நான் வெளியூர் வந்திருக்கிறதுனா புத்தகம் கையில் இல்லை. அந்த வரி, நமக்காக நம் கையால் உண்பதுதான் சரி, உன் பசிக்கு நீதான் சாப்பிட வேண்டும் என்பது போல அந்த வரியை சொல்லி, அது ஐயா, எனக்காக நீ எழுதால் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உணவு எப்படி முடியும், எனக்காக நீ எழுதால் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உண்டால் எப்படி நடக்கும், இப்போதைக்கு நான் தான் சாப்பிட வேண்டும் என்பதை சொல்லி அவர் சொன்ன போது நான் அதற்கு இந்த புத்தகத்திலே கொடுத்திருந்த விளக்கம், நம்முடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற அம்பானி, அவருடைய மகனுக்கு அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லலாம். அவர் அப்படியே வாழ்ந்துவிட்டு போவாரா என்று ஒரு கேள்வியை எழுப்பி, அவர் காலத்தில் எதையாவது செய்தார் என்று சாதித்தல் மட்டுமே அவருடைய மனதுக்கு திருப்தி கொடுக்கும், அவருடைய பெயருக்கு நியாயம் கற்பிக்கும், பிறப்புக்கு நியாயம் கற்பிக்கும். அப்படித்தான் திருபாய் அம்பானி பணக்காரராக இருந்தாலும் அவருடைய மகன் அடுத்து செய்ய விரும்பினார், அதற்கு அடுத்து அவருடைய மகனும் செய்ய விரும்புவார். ஆக ஒவ்வொருவரும் மற்றவருடைய நிழலிலே, பாதுகாப்பிலே, ஆதரவிலே, செயல்பாடுகளிலே ஒளிந்து கொள்ளாமல் தாங்களே எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த விடயத்தை அந்த பாடலிலே, அதுவும் அந்த பாடல் எழுதப்பட்ட சூழ்நிலை எல்லாம் திரு கமலஹாசன் அவர்களே பல யூடியூப் வீடியோகளிலே விவரித்திருக்கிறார். கண்ணதாசன் மாடியிலே படுத்திருந்தார், அவருக்காக கீழே இயக்குனர் பாலச்சந்தர் உட்பட அனைவரும் காத்திருந்தார்கள். மெட்டு போட்டாகிவிட்டது, வரிகள் வர வேண்டும், வரிகள் வரவில்லை, அவர் தூங்குகிறார் என்று சொன்னார்கள். நான் எழுத வந்தால் எழுத மாட்டேனா, என்னையா இவருக்கு பண்ணுகிறாரே என்று இயக்குனர் கடிந்து கொண்டதாகவும், கமலஹாசனை பார்க்க போக சொன்னதாகவும், அவர் மாடியேறி போன போது கமலஹாசனே அங்கு இல்லை, ஆனால் மேலே பறந்து கிடந்த பல்வேறு தாள்களில் இருந்த அத்தனை சரணங்களை பார்த்து அவர்கள் எதை எடுப்பது எதை விடுவது என்று தெரியாமல் தவித்ததாகவும், அதில் ஒரு சரணம் தான், எனக்காக நீ எழுதால் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் என்கிற அந்த வரி. இப்படியாக அவர் சாதாரணமாக, மிக சாதாரணமாக திரு இளையராஜா அவர்கள் சொன்னது போல, சுவற்றிலிருந்து படிப்பது போல இசையை மட்டும் காதில் வாங்கி கொண்டு அதற்கேற்ற சொற்களை அதை ஏற்றி உட்கார வைக்கிற போது அந்த சொற்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை விடயங்களையும் மனிதர்கள் புரிந்து கொண்ட விடயங்களை அவ்வளவு அழகாக பல்லக்கில் தூக்கி வந்து மேடையிலே ஏற்றி அமர வைக்கிறார். அப்படிப்பட்ட என் மனமேடையில் அமர்ந்த அந்த ஒரு அற்புதமான வார்த்தை, நமக்காக நாம் தான் செய்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் தனித்தனி அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அது மிக அற்புதமாக சொல்கிறது. அதுபோல இன்னொரு என்னை மிகவும் கவர்ந்த ரசிக்கிற, நான் அந்த புத்தகத்திலே கூட இதற்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று நான் ஏதோ பெரிய வசதி போல் எழுதுகிறேன். ஆனால் அவர் சொன்னது சொல்லுக்கு செயல் பொன்னான் என்று 6 மணி 6. அதிலே 1000 சொல்லலாம், 1000 ஒரு இடத்திலே விபத்து நடந்தால் அங்கே சுற்றி நிற்பவர்கள் தண்ணீர் கொண்டு வர யார் ஏவுவார்கள், ஆம்புலன்ஸுக்கு சொல்ல மற்றொருவரை ஏவுவார்கள், நகருங்கள் என்பார்கள், எல்லாம் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள்.
100 சொல்லலாம் செய்கிறாயா என்பதைத்தான் அவர் சொல்லுக்கு செயல் பொன் என்று 3 வார்த்தைகளில் முடிக்கிறார். நிறைய சொல்வதை விட நீ செயல்பாடுகளில் காட்டு என்பதே கண்ணதாசனுடைய அந்த பாடல் சொல்லுக்கு செயல் என்பதை மிக அற்புதமாக சொல்கிறது. ஆஹ் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்பது அந்த புத்தகத்தில் வருகிற மற்றொரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. பெரும்பாலும் கவுன்சிலிங் என்கிற வார்த்தையை சரியாக புரிந்தவர்களுடைய எண்ணிக்கை குறையும். என்னுடைய துறையிலேயே கூட மனிதவளத்துறை கவுன்சிலிங் என்றால் யாரோ சிரமப்படுவதை கூப்பிட்டு அவருக்கு அறிவுரை சொல்வது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அறிவுரை சொல்வதெல்லாம் கவுன்சிலிங் அல்ல. கவுன்சிலிங் என்பது ஆற்றுப்படுத்துதல். ஆற்றுப்படுத்துதலில் முதலில் யார் ஒருவர் சிரமப்படுகிறாரோ அவருடைய உணர்வோடு ஒத்து போனால்தான் உணர்வும் கலந்து அதற்கு பிறகு உள்ளம் கலக்க முடியும். அதற்கு பிறகுதான் நாம் பேசுவதை அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். அதனால் எடுத்தவுடன் அவர் கட்சி பேச வேண்டும் என்பதெல்லாம் பட்டறிந்து கற்றுக்கொண்டவை நான் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவர் மிக எளிமையாக பல்வேறு பாடல்கள் சொல்லுகிறார். அதிலே எம்பத்தி என்பதுதான் அடுத்தவருடைய உணர்வோடு இசைந்து போகிற நான் அதற்கு உருவாக்கிய சொல் ஒத்திசைவு. எம்பத்தி என்பதற்கு ஒத்துணர்வு ஒத்திசைவு என்று சொல்லலாம். அதிலே கர்ணன் குறித்த அந்த பாடலிலே கர்ணன் உயிர் போகவில்லை, போர்க்களத்திலே பட்டு கிடக்கிறான், அம்பு மேலே பாய்ந்திருக்கிறது, போர்க்களத்தில் வெற்றியை நிலைநாட்டி போரை முடிக்க வேண்டும், அது கண்ணனுடைய ஆவல். ஆனால் அதிகமான தர்மங்கள் செய்தனுடைய உயிர் போகவில்லை என்றவுடன் அவன் செய்கிற ஒரு யுக்தி, கர்ணனுடைய தர்மங்களை தாரை வார்த்து கொடுத்து அவற்றையும் அவன் தானம் செய்து விட்டால் அதற்கு பிறகு தர்மம் அவனுடைய கணக்கிலே இல்லாமல் அவனுடைய உயிர் போக முடியும் என்று நினைத்து கண்ணனே அதற்காக ஒரு முதிய வயோதிக ஏழை எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு வேடம் எடுத்து கொண்டு வந்து வறியவன் போல கர்ணனிடம் யாசகம் கேட்டு இப்போது கேட்கிறாயே ஐயையோ என்று அந்த வள்ளல் வருத்தப்பட, அதனால் என்ன உன் தர்மங்களை தா என்று சொல்ல, தண்ணீர் இல்லையே அடுத்து அவன் வருத்தப்பட, அதனால் என்ன உன் துருதியை வைத்தே நீ எனக்கு தாரை வார்த்து கொடு என்று சொல்ல, அவனுடைய அந்த மரண அம்பு படுக்கையில் இருந்தபடி தன்னுடைய ரத்தத்தை வைத்தே தன் மொத்த தர்மத்தையும் தானம் செய்து அதற்கு ஒரு உயிர் போவதாக மகாபாரதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒருவன் எப்படி ஒரு வயோதிகனை அங்கே நம்புவான்? கர்ணன் நம்ப வேண்டும் என்றால் கர்ணனுடைய நியாயங்களை பேசுகிற ஒருவர் அங்கே வர வேண்டும், அல்லது வந்தவர் பேச வேண்டும். அதைத்தான் மிக அழகாக அந்த பாடலிலே கண்ணதாசன் இவ்வளவு விடயங்களையும் அதிலே உணர்ந்து எழுதியிருக்கிறார் என்று சொல்லலாம். எப்படி ராமாயணத்திலே சீதை சிறைப்பட்டு இருக்கிற பொழுது, அசோகவனத்திலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற போது காப்பாற்ற வந்த அனுமன் தன்னுடைய முழு உருவத்தை அப்படியே காட்டினால் சீதைக்கு தெரியாது, இன்னார் எனக்கு புரியாது, ராமனுக்கு வேண்டியவன் என்று மனது உணராது, அதனால் பிரச்சனைகள் வரலாம், கத்தலாம், நம் பிடிபடலாம் என்றெல்லாம் நினைத்து முதலில் ஒரு சிறிய குரங்கின் வடிவெடுத்து அசோக மரத்தின் கிளையின் மேல் அமர்ந்து நடுங்கிசையில் ராமகாதையை மனது உருக பேசி சீதையினுடைய உள்ளத்தை வசப்படுத்துவார், ஒத்திசைவு எம்பத்தி உருவாக்குவார், ஒரே உணர்வை சொல்லுவார். யாரடா என் நாதனின் கதையை இவ்வளவு அழகாக சொல்லுகிறார்கள் என்று அவர் ஒத்திசைந்து கேட்க அதற்கு பிறகு கனையாழியை காட்டு. ஆக முதலில் ஒருவரோடு ஒருவர் உணர்வு ரீதியாக கலக்க வேண்டும் என்றால் நாம் யாரோடு கலக்க வேண்டுமோ அவருடைய உணர்வை நாம் பிரதிபலிக்க வேண்டும், அவர் உள்ளத்தில் இருப்பதை நாம் பேச வேண்டும். அதுதான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று அதை இறுதியாக பார்க்கலாம். அப்படியாக கர்ணன் சொல்லுவதுதான் தாய்க்கு நீ மகன் இல்லை என்கிற அந்த பாடல். கர்ணனுடைய கட்சியை கர்ணனே பேசினால் கூட அவ்வளவு அற்புதமாக பேச முடியாது. அப்படியாக இந்த வயோதிகர் பாடுவார். அப்பொழுதுதான் கர்ணன் அவர் பக்கம் திரும்புவார், அவரை நம்புவார், அவர் கேட்பதை செய்வார் என்பதாக எல்லாம் யோசித்து யூகித்து நம்முடைய கவிஞர் மிக பிரமாதமாக அந்த பாடலை எழுதியிருக்கிறார். ஆக நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்பதை விட ஒரு மிக அதிகமான எம்பதிக்கான ஒரு விஷயத்தை சொல்லவே முடியாது. நாம் அதிகபட்சம் எதிர்பார்ப்பது நான் சொல்லுவதை நீ கேட்க வேண்டும், நான் சொல்லுவதுபடி நீ செய்ய வேண்டும், நான் சொல்லுவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே மிக அதிகமான ஒரு கேட்பு, டிமாண்ட் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச, நான் இன்னும் சொல்லக்கூட இல்லை, நான் இன்னும் விவரிக்கவில்லை,
ஆனால் அதை நீ பேச வேண்டும் என்பது எப்படிப்பட்ட ஒத்துசைவாக இருக்க வேண்டும், ஒத்துணர்வாக இருக்க வேண்டும். ஒருவர் நினைப்பது இன்னொரு நான் அதேதான் நினைச்சேன் என்று நாம் சொல்லுகிற போது நமக்கு வருகிற மகிழ்ச்சி இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் பொருளாட வேண்டும். இவையெல்லாம் அற்புதமான இசை, அற்புதமான வார்த்தைகள், அற்புதமான காட்சி அமைப்புகள், அற்புதமான நடிப்பு, அற்புதமான பாடல் என்பதையெல்லாம் தாண்டி எவ்வளவு அற்புதமான மேலாண்மை விஷயங்களை, மேலாண்மை என்பது தனித்து எங்கும் வானத்திலிருந்து குதித்த ஒன்றல்ல. மனிதர்கள் அவருடைய அறிவை உபயோகித்து சில விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பட்டம் கொடுத்திருக்கிறார்கள், பட்டயம் கொடுத்திருக்கிறார்கள், லேபிள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரையறைக்குள் வருவதை நாம் அந்த பெயரிட்டு அழைக்கிறோம், அவ்வளவுதானே தவிர அப்படிப்பட்ட விஷயங்களை கண்ணதாசன் நிறைய பாடல்களில் நான் பார்க்கிறேன். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. யாரை நம்பி நான் பிறந்தேன் என்பதும், பாத்கோல் தியரி என்பதை நான் சொன்ன போது இசைக்கவிராமன் மிகவும் அதை நன்றாக ரசித்தார். பாத்கோல் லீடர்ஷிப் தியரியிலே பல்வேறு தியரிகள் இருக்கின்றன, எப்படி ஒரு தலைவன் வழிகாட்ட வேண்டும் என்று. அந்த வழிகாட்டலுக்கு மிக ஏற்ற பாடலாக, பாத்கோல் தியரி பாடலாக எம்ஜிஆர் நடந்து வர சாவித்ரி குதிரையின் மீது அமர்ந்திருக்கிற காட்சி என்று நினைக்கிறேன். அந்த பாடலே மிக அற்புதமாக அந்த பாடலை பாடுவார். காட்சி கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் என்று பார்த்து நடந்தால் பாதை தெரியும். அந்த பாடலையும் என்னால் பாட முடியாததற்கு நான் வருத்தப்படுகிறேன். யாராவது தெரிந்தால் பின்னால் பாடலாம். அது ஒரு அற்புதமான பாடல். அப்பா, ஒரு மெட்டுக்குள் எவ்வளவு சொற்சிக்கணத்தோடு ஒரு அற்புதமான விஷயத்தை கிட்டித்து வைத்திருக்கிறார். பெட்டகம் போல எங்கள் கவிஞர் என்றுதான் நம் கவிஞர் என்றுதான் நான் தனியாக சொல்ல போட்ட போல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதைகளை செய்திருக்கிறார் கவிஞர். நான் அறிமுக உரையிலே அங்கே சொன்னேன், உலகத்தில் பசுமாடுகள் எங்கெங்கோ மேய்ச்சல் நிலங்களுக்கு சென்று வேண்டியவற்றை எல்லாம் தின்று விட்டு வந்து முதலாளி கொடுப்பதையும் தின்று விட்டு எல்லாவற்றையும் தின்றதை, அதனுடைய முக்கியமான சத்துக்களை எல்லாம் பாலாக தர, அந்த பாலை கறந்து காய்ச்சி அதை தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய்யாக்கி அந்த நெய்யிலே அது மேய்ந்த அத்தனை நிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்களும் அந்த சில கரண்டி அல்லது சில சொட்டு நெய்யில் வந்தது போல உலகத்தில் இருக்கிற அனுபவங்களை எல்லாம் சுருக்கி எடுத்து வந்து சுவையாக நமக்கு சில சொத்துக்களாக கொடுத்து விடுகிறார். எப்படி டிகாஷன் என்பது போல, டிஸ்டில்டு வாட்டர் என்பது போல, எக்ஸ்ட்ராக்ஷன் என்பது போல, சாறு என்பது போல, கஷாயம் என்பது போல மிகப்பெரிய விடயங்களை மிக சிறிய அளவிலே சுருக்கி நினைவு வைத்துக் கொள்ள வகையிலே மிக அழகாக தருகிற அந்த கண்ணதாசன் பாடல்களில் இன்னமும் எவ்வளவோ ஏராளமாக இருக்கின்றன. நான் எழுதியவே இதை விட அதிகம். சொல்லாமல் நான் பார்க்காமல் விட்டது ஏராளம் ஏராளம். பலரும் இந்த முயற்சிகளை செய்யலாம். மிக அற்புதமான ஒரு கவிஞர் குறித்து இப்படி ஒரு வாய்ப்பை தந்த யோசிக்க வைத்த இசைக்கவிராமனுக்கும் அற்புதமாக பதிப்பித்த வானதி ராமநாதனுக்கும் உங்களோடு இதை இந்த மாலை நேரத்தை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பை கொடுத்த திரு குணசேகரன் தேவராஜன் உள்ளிட்ட அமைப்பாளர்களுக்கு நன்றியை சொல்லி இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். நன்றி.